வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேவல் மதம் பிடித்த பட்டத்து யானைய தலையிலேயே கொத்தி கொத்தி யானையையும் அடக்கி, மதம் பிடிச்ச அந்த யானையை அடக்கி கொன்னுடுச்சுங்க. அந்த யானையின் மேல் அமர்ந்திருந்த சோழ மன்னனையும் காப்பாத்திருச்சு. இதனால மனமகிழ்ந்த அந்த சோழ மன்னன், நான் வணங்கும் அந்த சிவபெருமானே சேவல் வடிவுல வந்து என்னை காப்பாத்திருக்காரு, அதனால அவருக்கு ஒரு பெரிய கோவில் கட்டணும்னு கோவில் கட்டி வச்சிருக்காருங்க. அந்த கோவில்ல இருக்க புடைப்பு சிற்பங்கள், அதாவது தூண்ல இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்கள்ல இந்த நிகழ்வை, யானைய சேவல் கொன்னுச்சு இல்லைங்களா, இந்த நிகழ்வையும் புடைப்பு சிற்பமா வடிச்சு வச்சிருக்காருங்க. இப்படிப்பட்ட ஒரு கோயிலை பத்தி தான் இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால நம்ம ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சிவசிவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், உதங்கமாமுனிவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்துகிட்டு இருக்காரு. அவரை பார்க்கணும், காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக கடும் தவம் செய்துகிட்டு இருக்காரு. அப்ப அவர் முன்னால சுயம்புலிங்கமா பில்வ மரத்துக்கு அடியில சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். எப்படின்னு கேட்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 5 வர்ணங்களில் அவர் காட்சி கொடுக்கிறார். இதனாலேயே இந்த சிவபெருமானுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேரு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இந்த கோவில் திருச்சி உறையூர்ல இருக்க காந்திமதி அம்மன் சமேத பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் தாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள செப்பேடுகள் இந்த கோவிலை கட்டி 2000 வருடங்களுக்கு மேல இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்ப இங்க இந்த சோழ மன்னன், இதனை ஆண்ட சோழ மன்னன் தான் பட்டத்து யானையில நகர்வலம் வந்துகிட்டு இருக்காரு. நகர்வலம் வந்துகிட்டு இருக்கும்போது பட்டத்து யானைனா எவ்வளவு அதை நல்லபடியா பழக்கி தானேங்க வச்சிருப்பாங்க. அந்த பட்டத்து யானைக்கே திடீர்னு மதம் பிடிச்சிருது. மதம் பிடிச்ச உடனே யானை அங்கேயும் இங்கேயும் ஓடுது, மன்னனை கீழே தள்ள பாக்குது. இதெல்லாம் பண்ணும்போது எல்லாரும் பயந்துடுறாங்க, மக்கள் எல்லாம் அலறாங்க, எங்க மன்னனை காப்பாத்து, எங்களை காப்பாத்து சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி எல்லாரும் வணங்குறாங்க. பட்டத்து யானை ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சேவல் எங்க இருந்து தான் வந்ததுன்னு தெரியலைங்க, வந்து அதனுடைய, அதாவது யானையுடைய தலைக்கு மேல உட்கார்ந்து கொத்தி கொத்தியே மதத்தை அடக்குனதோட இல்லாம அந்த யானையையும் கொன்னுடுது. அந்த பட்டத்து யானையின் மேல் அமர்ந்திருந்த அந்த சோழ மன்னனையும் அது காப்பாத்திருச்சுங்க. இதனால மனமகிழ்ந்த அந்த சோழ மன்னன், நான் வணங்கும் சிவபெருமான் தான் சேவல் உருவமா வந்து இந்த மாதிரி என்னை காப்பாத்திருக்காங்க, இந்த நிகழ்வை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டினாருங்க. அந்த கோவில் தான் இப்ப நம்ம வணங்கி கொண்டிருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவில். இந்த நிகழ்வை அங்க தூண்ல, கோவில் கட்டும் போது தூண்ல புடைப்பு சிற்பமா அவர் வடிச்சு வச்சிருக்காருங்க. அதோட இல்லாம இதுல இந்த கோவில்ல நிறைய புடைப்பு சிற்பங்கள் அதிசயமானதாக இருக்குங்க. அதுல முக்கியமான ஒண்ணு, நம்ம இப்ப 1800 அந்த மாதிரி வருஷங்கள்ல தானேங்க சைக்கிள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, சைக்கிளை ஓட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனா 2000 வருடத்துக்கு முன்னால இருக்கிற இந்த கோவில்ல ஒரு மனிதன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி புடைப்பு சிற்பம் இருக்குங்க. இந்த மாதிரி இன்னும் அதிசயத்தக்க நிறைய சிற்பங்கள் இந்த கோவில்ல இருக்கு, கொட்டி கிடக்குங்க. அதோட இல்லாம இங்க ஒரு 63 நாயன்மார்கள்ல ஒருவரான புகழ்ச்சோழ நாயனார்ங்கிறவர் இந்த கோவில்ல தாங்க அவருடைய சோழ மன்னர்கள் அனைவருமே நல்ல சிவபக்தர்களா இருந்திருக்காங்க. அப்படித்தாங்க ஒரு சோழ மன்னன் தன்னுடைய எதிரி நாட்டோட சண்டை போடுறாருங்க, போரிடுறாரு. அந்த போர்ல இவர் வெற்றி பெற்றுறாரு. வெற்றி பெற்ற பிறகு அந்த போர்க்களத்தை திரும்பி பார்த்தாரு. அங்க எப்படிங்க இருக்கும்? தலை தனியா, கால் தனியா, உடல் தனியா, உயிர் போயும் போகாமலும் அப்படி இருக்கு. அந்த இடத்துல இவர் பார்க்கும்போது ஒரு தலையை பார்த்து அப்படியே பதறி போயிடுறாருங்க. ஏன்னா இவர் ஒரு சிவபக்தன், சிவன் அடியார நம்ம கொண்டுட்டோமோ அப்படின்னு அவரு பதறி போறாரு. ஏன்னா ஜடாமுடி இருக்கு, நல்ல பட்டை இருக்கு, ஒரு சிவபக்தனுடைய தோற்றம் அந்த தலையில இருக்கு.
உடனே அவர் மகா பாவம் செஞ்சுட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை அப்படியே சகல மரியாதையோட எடுத்துக்கிட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து அதை நல்ல தீ மூட்டி அதுல அந்த சிவபக்தனுடைய தலைய தன்னுடைய திருக்கரங்களால ஏந்திக்கிட்டு அப்படியே இவரும் அந்த தீயில மூழ்கி இறந்து போறாருங்க. அவர்தான் 63 நாயன்மார்களில் ஒருவரான புகழ்ச்சோழ நாயனார் அப்படிங்கிறவருங்க. ஒரு சிவபக்தனா இருக்கவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்கவங்க இந்த 63 நாயன்மார்களும் இல்லைங்களா? இந்த பஞ்சவர்ணேஸ்வர கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க இந்த நிகழ்வு நடந்தது. அதனாலதான் இந்த பஞ்சவர்ணேஸ்வரரை வணங்குறவங்க வழிபடுறவங்களுக்கு எந்த சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை, மன நிம்மதி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இத்தனையுமே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகங்க. நல்ல ஒரு கோவிலை பற்றியும் 63 நாயன்மார்களில் ஒருவரான இந்த புகழ்ச்சோழ நாயனாரை பத்தியும் உங்களுக்கு சொன்னேங்கிறதுல எனக்கு மன திருப்தி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல திரும்ப ஒரு நல்ல கோவிலை பத்தி உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.